சட்னி இப்படி செஞ்சீங்கன்னா 5 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 10 இட்லி சாப்பிடுவாங்க. வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பல் பூண்டு தோலோடு அப்படியே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயோட கலர் பாருங்கள், இப்படி சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா சாஃப்ட் ஆனால் போதும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு புதினா சேர்த்துருக்கேன். புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புதினாவை திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் மற்றும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாதுங்க. நல்லா சாஃப்ட் ஆன பிறகு உடனே புதினாவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், புதினாலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பித்தாச்சு. 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 5 பாதாம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்குறப்ப இந்த புதினா சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாதாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை இப்படியே சாப்பிடலாம், இல்லைனா தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை புதினா சட்னி இதே போல் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம்ல. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.